ஓம் முருகா. அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து 46வது பாடலை காண்போம். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தெனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே. அதாவது கந்த பெருமான் முருகக் கடவுளே, முருகப்பெருமான் எவ்வாறாக இருக்கிறார்? ஒளி வீசிய முகத்தோடு, அவரை பார்க்கும் பொழுதே ஒளி வீசும் முகத்தோடு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வேலை ஆயுதமாக உடையவர். அவர் எப்பொழுதும் வேலுடனே இருப்பவர், வேலை ஆயுதமாக வைத்திருப்பவர். உமையால் மைந்தா, அதாவது உமாதேவி பார்வதி அன்னையின் மைந்தரே, கந்தனே, பார்வதி தேவியின் மைந்தனே, குமாரமூர்த்தியே, வேதங்களுக்கெல்லாம் தலைவனாய் இருப்பவனே, வேதமூர்த்தியே, நாங்கள் உங்களுடைய அடியவர். நீங்கள் எங்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், எங்களை காத்தருள வேண்டும். எங்களுக்குள்ள மன சங்கடத்தங்களையெல்லாம் நீங்கள் நிறைவடைய செய்ய வேண்டும். எங்களுக்கு அருள் புரிந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று இந்த பதிவில் இருக்கிறது. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த் எனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே. திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் என்னும் தொகுப்பிலிருந்து 38வது பாடலை காண்போம். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. முருகப்பெருமானை நாம் வணங்கும் பொழுது நமக்கு எத்தகைய தீய விஷயங்களிலிருந்தெல்லாம் நாம் காக்கப்படுகிறோம் என்பதே இந்த பாடல் குறிக்கின்றது. இதில் நாள் என் செய்யும், அதாவது நாள் சுப நாளாக இருக்கலாம், அசுப நாளாக இருக்கலாம். எந்த நாளாக இருந்தாலும் பொதுவாக நம் வழக்கத்தில் உள்ளது என்னவென்றால், சில முக்கியமான விஷயங்களை நாம் தொடங்குவதற்கு நல்ல நாள் சுப நாளை பார்த்து நாம் செய்கின்றோம். அவ்வாறு என்னால் சுப நாளுக்கெல்லாம் காத்திருக்க முடியாது என்றாலும், நான் முருகனை நினைத்து கொண்டு இன்றே ஒரு விஷயத்தை துவங்குகிறேன் என்றாலும், அந்த நாள் அசுப நாளாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய கெட்டவைகள் எதுவும் வராமல் முருகன் தடுத்து காப்பார் என்பதை அர்த்தத்தில்தான் இங்கே சொல்லப்படுகின்றது. எந்த நாளாக, சுப நாளாக இருந்தாலும் அசுப நாளாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய தீய பயன்கள் என்ன செய்ய முடியும்? வினைதான் என் செய்யும். வினை நம்முடைய கர்ம வினை என்று கூறுகிறோம் அல்லவா? முன் ஜென்மத்தில் நாம் ஏதோ செய்துவிட்டோம், அதனால் எனக்கு ஏதோ ஒரு தீங்கு நடக்கிறது என்றாலும், நடக்க வேண்டும், நடக்கப் போகிறது என்றாலும், நான் முருகப்பெருமானை சரணடைந்து வழிபடும் பொழுது அந்த தீயவைகளிலிருந்து நான் காக்கப்படுவேன். கோல்தான் என் செய்யும். பொதுவாகவே நாம் இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த கோள்களினால் ஏதோ ஒரு தீயவை நடக்கப் போகிறது என்றாலும் அதுதான் என்னை, அந்த தீயவை தான் என்னை என்ன பண்ண முடியும்? நான் முருகரின் பக்தராக இருந்து முருகனிடம் சரணடைந்த பிறகு கோல்தான் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். யமனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் முருகப்பெருமானின் பக்தியில் இருக்கிறேன், அவரிடம் சரணடைந்திருக்கிறேன். அதனால் யமனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எப்பொழுது என்றால், குமரேசர் இரு தாளும், அந்த குமரக்கடவுளின் இரு பாதங்களை நான் சரணடைந்து சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும், அந்த 6 முகம், முருகப்பெருமானின் 6 முகத்திற்கு அடிமையாகி இருக்கிறேன். தோளும், அவருடைய தோள்கள், அந்த தோள்களுக்கும் அவர் விரும்பி அணியக்கூடிய கடம்ப மலர்கள், அந்த கடம்ப மாலையும் இருக்கும் பொழுது அத்தகையெல்லாம் மலர் மாலையை சூடிக்கொண்டு இருக்கும் அந்த முருகனிடம் நான் சரணடைந்த பொழுது என்னை இந்த நாளாலும் எதுவும் செய்ய முடியாது, வினையாலும் எதுவும் செய்ய முடியாது, கோள்களாலும் எதுவும் செய்ய முடியாது, யமனாலும் எதுவும் செய்ய முடியாது, நான் முருகரை சரணடைந்த போது என்பதே இந்த பாடலின் அர்த்தம். நாமும் இந்த முருகப்பெருமானை வணங்கி அவரிடம் சரணடைவோம். நிச்சயமாக நமக்கும் நல்வாழ்வு கிட்டும். மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை காண்போம். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும்,
என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தின் 105வது பாடலை பார்ப்போம். ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருப்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றிலேன், வினை தீர்த்து அருளாய் வாவி தடவயல் சூழும் திருத்தணி மாமலைவாழ் சேவல் கொடி உடையானே அமர சிகாமணியே. இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், நமக்கு பல வினை இருக்கிறது என்று தெரிகிறது. இந்த வினையிலிருந்து நாம் மீள வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்று நமக்கு தெரிந்தாலும் நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை நம்மை அதை முக்தி அடைய நமக்கு வழிவகை செய்யவில்லை. அதனால் எனக்கு அறிந்திருந்தாலும் இந்த தவறுகளெல்லாம் நிகழ்ந்துவிட்டன, என்னுடைய வினை பயன் இருக்கிறது, இதிலிருந்து நான் தப்ப வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பாதங்களை நான் பணிகின்றேன். அதாவது அருப்பாதங்கள் சேவிக்க, திரு முருகனை தான் நாம் சேவிக்க வேண்டும், அவரை வணங்கியே இந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட முடியும் என்று தெரிந்திருந்தாலும் முன்னைய வினை பயன் என்னை அவ்வாறு செய்ய விடவில்லை. அதனால் நீங்களே என்னை காத்தருள வேண்டும். திருத்தணி மாமலைவாழ், அந்த திருத்தணி எத்தகைய திருத்தணியாம்? வாவி தடவயல், அதாவது கிணறுகள் நிறைய சூழ்ந்த நிறைய நிலங்களை உடைய அந்த குளங்களும் பரந்த வயல்களும் சூழ்ந்துள்ள அந்த திருத்தணி மலையில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானே, சேவர் கொடியை உடைய முருகனே, தேவர்களுக்கும் முடிமணியாக திகழ்பவரே, எங்களை காத்தருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் வணங்குகிறார். நாமும் முருகப்பெருமானை வணங்கி நம்முடைய வினைகளிலிருந்து விடுபடுவோம். இந்த பாடலை மீண்டும் பார்ப்போம். ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருப்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றில்லேன், வினை தீர்த்து அருளாய் வாவி தடவயல் சூழும் திருத்தணி மாமலைவாழ் சேவல் கொடியுடையானே அமர சிகாமணியே. உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த முருகப்பெருமான் உருவம் கொண்டவன். அவனுடைய உருவம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். 6 முகங்கள் உண்டு, 12 தோள்கள் உண்டு. இது போன்று உருவத்தை உடையவன் உருவாய். அருவாய், உருவமற்றவனாகவும் அவனுடைய குணம் பற்றி நமக்கு தெரியும். போர்க்கடவுள், தீயவைகளை அழிப்பதற்காக அந்த அருவாயும் இருப்பவன். உளதாய் இலதாய், முருகப்பெருமான் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்பவர்களுக்கு உளனாகவும் இருப்பவராகவும், இல்லை என்பவர்களுக்கு இல்லாதவனாகவும், மலராய் மறுவாய், மலர் பூவாகவும் அதனுள் இருக்கும் மனமாகவும் வாசமாகவும் இருப்பவன். மணியாய் ஒளியாய், மாணிக்கமாகவும் அதன் ஒளியாயும் இருப்பவன். கருவாய் உயிராய், கருவாகவும் அனைத்து உயிரினங்களுக்கும் கருவாக இருப்பவன். அவனே அந்த கருவிற்கு உயிர் கொடுத்து உலகம் சிருஷ்டியாகும் பொழுது உயிர் கொடுத்து நம்மையும் படைக்கின்ற கடவுள். விதியாய் கதியாய், விதி நம்முடைய வினை பயன்கள் கர்ம பயன்கள் என்னென்ன இருக்கின்றனவோ அதையும் அவனே அதை நாம் கர்மாவை கழிப்பதற்கான வழியை கொடுப்பவனாகவும், விதியாயும் கதியாயும் நாம் முக்தி அடைவதற்கு, நம்ம மோட்சம் பெறுவதற்கு என்ன வழி என்று கூறுபவனாகவும் முருகப்பெருமான் இருக்கிறான். குகனே, அந்த முருகப்பெருமான் நம்மை எவ்வாறு ஆட்கொள்ள வேண்டும்? நமக்கு குருவாக நம்மை ஆட்கொள்ள வேண்டும். குருவாக நம் கர்ம வினைகளை எல்லாம் நாம் கழித்து முக்தி அடையும் நிலையை நமக்கு குருவாக அவன் அருளச் செய்பவன். அதாவது இந்த உலகத்தில் இருக்கும் எந்த பொருளாகவும், அது உருவமுள்ள பொருளாகவும் உருவம் இல்லாத பொருளாகவும் இருக்கும் என்றாலும், கண்ணிற்கு தெரிவதாக இருந்தாலும் தெரியாததாக இருந்தாலும், வெறும் மனமாக வாசமாக இருந்தாலும் ஒளியாக இருந்தாலும், எல்லாம் இந்த உலகத்தில் இருப்பது எல்லாமே குகனே, அவனுடையதே தான்.
அவன்தான் நம்மையும் படைத்து நமக்கு முக்தி அடைவதற்கு நமக்கு குருவாக இருந்து நமக்கு முக்தி நிலை அடைவதற்கும் நமக்கு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். ஓம் முருகா.